நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தது போன்று அரக்கோணம் வழக்கையும் சிபிஐ வசம் ஒப்படைத்து நியாயம் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பரங்கிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை சட்டப்படியான அமைப்பு என்றும் உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படி வழக்கை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் நடந்த வழக்கில் அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப்பெற்றதோ அதே போல இந்த அரக்கோணம் வழக்கும் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூடிய சீக்கிரம் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்குது. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா, இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். 2011ஆம் ஆண்டு மின்வெட்டால் திமுக ஆட்சி பறிபோனது போல் 2026இல் சட்ட ஒழுங்கு பிரச்சனையால் திமுக ஆட்சி பறிபோவது உறுதி என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அதிமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், அதிமுக கட்சி தொண்டர்களுடன் நடந்து தூண்டிகை விநாயகர் கோவில் வரை சென்று ஆதரவு திரட்டினார். அதற்கு முன்னதாக 2026இல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அவர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.